ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக வீட்டில் சாமி கும்பிடும்போது விசேஷமான நாட்கள்னு சொல்லலை, பொதுவாகவே எல்லா நாளுமே நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு உடனே எடுத்தோடனே கடவுளை நம்மளோட கஷ்டங்களையும் குறைகளையும் சொல்லாமல் நம்ம இப்போ விநாயகரை கும்பிட்றோம் அப்படின்னா விநாயகருக்கான துதியை சொல்லுங்கள். சின்னதாக உங்களுக்கு என்ன தெரியுமோ 2 லைன் 4 லைன் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச விநாயகர் துதி சொல்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்களும் அதையே ரெகுலராக சொல்லிவிட்டு வழிபாடு செய்யுங்க. ஓம் கணபதியே போற்றி போற்றி, ஓம் சச்சிதானந்தம் போற்றி போற்றி, ஓம் ஷர்குருநாதர் போற்றி போற்றி அப்படிங்கிற இந்த 3 வரி மந்திரத்தை நீங்கள் தினமுமே சாமி கும்பிடும்போது சொல்லிக்கோங்க. உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கும் ஒரு செகண்ட் கண்ணை மூடி நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம முருகரை வழிபாடு செய்யும் போதுமே எல்லா திருப்புகள் எல்லாமே கொஞ்சம் நமக்கு என்ன வேணுமோ நம்ம அந்த திருப்புகளை படிப்போம். இல்லை நான் நார்மலாகவே ஒரு முருகரை நம்ம இப்போ ஒரு பொட்டே வைக்கிறோம், சாமி ஃபோட்டோஸ்க்கெலாம் தொடச்சி பொட்டு வைக்கிறோம், ஒரு பூ வைக்கிறோம், நம்ம ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் ரெகுலராகவே சொல்லிக்கலாம். முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒருகை முகன் நம்பியே, உங்களுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் கைதொழுவேன் நான் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிவிட்டு நம்ம வழிபாடு செஞ்சிடலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி மந்திரம் சொல்லுவீங்கன்னா